நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. தம்பி அப்ப இன்டர்வியூ போல 10 மணிக்கு இன்டர்வியூண்ணா உட்காந்துருக்கேன். என்னாச்சு? நான் இன்டர்வியூக்கெல்லாம் போவானான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் என்னாச்சு? அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. வேலைக்கு போகாம செலவுக்கு என்னடா பண்ண போற நொட்டி? மாசம் அன்எம்ப்ளாய்டுக்கு 4000 ரூபாய் தராரு. அம்மாவுக்கு 2500 ரூபாய். மொத்தம் எவ்வளவு? 6500. மாசம் உங்க கையில கொடுத்துறேன். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண வீட்டுல அடுப்பு போடுற எரியும். அதுக்குதான் 6 சிலிண்டர் வருஷம் ஃப்ரீ. என்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கினே இருங்க. கரண்ட் பில் எப்பறம் கட்டுவேன்? பில்லுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஏசி எல்லாம் வாங்கி மாட்டி விடலான் இருக்கேன். நல்லா குளுன்னு இருங்க. ஊர்ல உன் பேர்ல படிப்புக்காக 4 ஏக்கர் கடன் வாங்கி வச்சிருக்கேன்டா. அது எப்படா கட்ட போறேன்? என்னடா பண்ண போற? அதுக்குதான் 5 ஏக்கர் கீழே இருக்க எல்லாத்துக்குமே கடன் தள்ளுபடின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. கல்யாணம் காட்சி பண்ணணும், பொண்ணு பார்க்கணும். அதுக்கு என்னடா பண்ணுவ? அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். லவ்வுக்கு ஏதா பண்றியா? அண்ணனோட திட்டம் கல்யாண பொண்ணுக்கு 6 கிராம் கோல்டு, ஒரு பட்டு புடவை அண்ணன் வீட்டு சீரா வந்துரும். பொண்ணு யாரா தருவா? அதெல்லாம் அண்ணன் பாத்துக்குவாரு. ஏய் அவன் ஒண்ணு ஓவன் கிடையாது. இதெல்லாம் திட்டத்திலே இல்லையே. நீ எல்லாம் புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த வருஷம் சேப்பா இதெல்லாம். குழந்தை குட்டி பிறக்கும். அதுகளுக்கு என்னடா பண்ணுவ? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அண்ணன் வீட்டு சீதனமா தாய் மாமன் சைடு இருந்து 1 கிராம் கோல்டு, பிறந்த குழந்தைக்கு பேபி கிட்டு வீடு தேடி வந்துரும். ஓ நெஞ்சு வலிக்குது தம்பி. அம்மாக்கு சுகர்ப்பா. மாசம் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு செலவு பண்றேன்னு தெரியுமா தம்பி உனக்கு? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. எல்லா குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ணன் தராரு. ஆக திட்டத்திலேயே வாழலான்னு திட்டம் போட்டிருக்க. இருப்பா வந்துடுறேன். எங்கப்பா போறீங்க? லட்டு எடுத்து வந்துடுறப்பா. ரவா லட்டு எனக்கு பிடிக்குமே. குழந்தையிலேருந்து எடுத்து வந்துடுறேன். லட்டுல வச்ச நினைச்சியா? வரண்டா.